ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் நெய்தல் மருமகள். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வீட்டில் நம்ம குட்டி குட்டி சிலைகள் நிறைய வச்சுருப்போம். அதில் அன்னபூரணி சிலை கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் இருக்கும். அதுக்கு நம்ம ஒரு ட்ரெஸ் தைச்சி போட்டால் சுவாமிக்கு என்ன அழகாக இருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நம்ம புதுசாக எதுவும் காசு கொடுத்து வாங்கணும். ட்ரெஸ்லாம் ஆன்லைனில் கிடைக்கும். ஸோ அதை நம்மளே செஞ்சு போட்டால் நமக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கும். ஸோ அதுக்காக நீங்கள் நம்ம ப்ளவுஸ் தைக்க கொடுப்போம்ல, அதில் அந்த பட்டு ப்ளவுஸ்க்குள்ளே அந்த பார்டர் இருந்தாலே அதே போதும். ஸோ அதை வாங்கிட்டு அதில் நம்ம அதை ஸ்டிச் பண்ணுறதுல அந்த மீதி இருந்தாலும் சரி, அதை நம்ம இது ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை வாங்கிட்டு நம்ம சில எந்த பெரிய சைஸ் சின்ன சைஸ் நிறைய டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் இருக்கும், சைஸ் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி மெஷர் பண்ணி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணுற மாதிரி ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இல்லைனா க்ளூ கம் வச்சு விட்டோம்னா ஒட்டிக்கோங்க. கரெக்டாக அதை ஃபிக்ஸ் பண்ணி சிலையில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு ஆல்டர்னேட்டிவ் கலர் பார்டர் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இப்படி டபுள் ஃபோல்ட் பண்ணி அதையும் கம் போட்டு ஒட்டிக்கோங்க. ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம இந்த பண்ணுற அந்த மெத்தடில் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக வித்தின் 5 மினிட்ஸில் சுவாமிக்கு அன்னபூரணி அம்மனுக்கு ரொம்ப ரொம்ப அழகான ஒரு ட்ரெஸ் ரெடி ஆயிரும். ஸோ இதை ரெடி பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் நம்ம பூஜை அறையே ரொம்ப மங்களகரமாயிரும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும், திருப்தியாக இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு அன்னபூரணியோட அருள் கண்டிப்பாக எல்லாருக்கும் கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ எவ்ரி ஒன். பாய்.